இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்டம் என்னன்னா நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். திரள்நிதி நம்மட மக்கள் இயக்க மக்கள்கிட்ட இருந்தாண்டா வர முடியும். நீ வாக்கு என்ன நீயே விட குத்திக்கிட்ட, மக்கள் தானே கேட்ட. நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிற்கணும். கட்சி காசுல ஒரு தேடி நடந்த மாட்டோம்டா நாங்க. திரள்நிதி காசுல கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து விட்டாடா வந்து பென்ஸ் கார் வாங்கிட்டார். சீமான் பென்ஸ் கார் லைட் வாங்கி விடுறாரு. லைட் மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் முன்னேறி செல்கிறோம். இங்கே பேசிய என்னுடைய உடன் பிறந்தார்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகளை அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கித்தான் எல்லோரும் சென்று சேர்வது வழக்கு. அல்ல, அவர்கள் சொல்வது போல ஒரு இடத்திலும் வெல்லவில்லை. நான் உட்பட யாரும் கட்டுத்தொகை கூட பெறவில்லை. ஆனாலும் இந்த இயக்கத்தை நோக்கி, இந்த களத்தை நோக்கி புதியவர்கள் 1000 பேருக்கு மேலாக வந்து இணைய வேண்டிய அவசியம் என்ன? இங்கே ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்கள். எல்லோரும் எளிதானதை செய்ய நினைக்கிறார்கள், சரியானதை செய்ய நினைப்பதில்லை. ஆனால் நீங்கள் சரியானதை செய்ய நினைக்கிறீர்கள். அதனால் இங்கே வந்திருக்கிறீர்கள். சரியானது வென்றே தீரும் என்கிறார் கிவ விடுதலை புரட்சியாளன் செய்கிறார். நாம் பார்க்கிறோம், நீண்ட காலமாக கவனித்து வருவதில் இந்த தமிழர் நிலத்தில் சில சொற்கள் மிகுந்த மதிப்பிழந்து கேவலப்படுகிறது. ஒன்று மாற்றம், இன்னொன்று புரட்சி, இன்னொன்று தளபதி, இன்னொன்று வரலாறு. இதெல்லாம் ரொம்ப அவமதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தளபதினா என்ன? எந்த படைக்கு தளபதி? எது சொரி சரங்கு படையா இல்லை எந்த படை? 6 படை கட்டி என் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவனே தன்னை தளபதி என்று கொண்டு கொள்ளுங்க. இங்கே இங்கே எப்படி அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் அருமை தம்பி தங்கைகள் புரிந்து.
முதல்ல நம்முடைய அரசியலை நீங்கள் புதிதாக வந்தவர்கள் உள்வாங்கிக்கணும். நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் இல்லை, முதல்ல அதை தெளிவாக வாங்கி. நாம் தமிழர் என்பது நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்க விளங்கிக்கணும். நாம் தமிழர் கட்சி மொழியையும் இனத்தையும் மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர்களின் வாசகை தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு மட்டும். அதில் தெளிவாக இந்த கட்சியில் இருப்பதற்கு, இணைவதற்கு, தளபதியாக இருப்பதற்கு, தம்பியா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனால் இந்த இயக்கத்தில் தளபதியாக இருக்கிறதுக்கு நிறைய தகுதியும் தேவைப்படுது. ஏனென்றால் ஒரு காவல்துறைக்கு ஆள் எடுக்கிற போது உடல் தகுதி, கல்வி தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார். நாட்டின் பாதுகாப்புக்கு, படைக்கு, இராணுவத்திற்கு ஆள் எடுக்கும் போது உடல் தகுதி, அறிவு தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார். நீண்ட காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு மக்கள் புரட்சியை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் பெரும்படையில் மக்கள் இராணுவத்தில் இணைவதற்கு எவ்வளவு தகுதி தேவை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கட்சி கிடையாது, இது மற்ற கட்சிகளை போல கட்சி கிடையாது. இது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக கட்டப்பட்ட புரட்சிகர அரசியல் இராணுவம் என்பதை புரிந்து. போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் என்கிறான் மாசேத்து. என்ன அன்னை தமிழினத்தின் விடுதலைக்காக நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் ரத்தம் சிந்தும் புரட்சிகர அரசியல் போரை செய்தார். அவன் பிள்ளைகள் நாம் ரத்தம் சிந்தாத அரசியல் போரை இந்த தாய்நிலத்தில் செய்தது. அவசியப்பட்டால் அதையும் சிந்தும். நாம் எப்பேடுபட்ட இனத்தின் மக்கள் என்பதை என் உயிரினும் மேலான என் உடன் பிறந்தார்கள், என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகின் மிகுந்த பெருமைக்குரிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நீனும் நான். உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். தமிழன் சொன்னால் அது தற்பெருமை. உலகில் பல்வேறு மொழிகள் ஆய்வறிஞன் தன் ஆய்விலே நிறுவுகிறார். தன் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு இனம் தமிழ் பேரினம். சீனர்கள், கிரேக்கர்கள் அவர்களையும் தாண்டி இந்த துணைக்கண்டத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்ற இனம் தமிழினம்தான். ஒரு பெருமைமிக்க ஒரு இனத்தின் மகன். உன்னுடைய தாய்மொழி தமிழ். உன் மனச்சான்றுபடி உலகில் மாறுதலை ஏற்படுத்தி எல்லோரும் தன் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தான் என்கிறார். உன் மனச்சான்றுபடி நீ நின்று பேசு. இந்த அரங்கை விட்டு வெளியேறுகிற போது நீ தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை ஒரு தடவை திரும்பி பாரு. எங்கேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கிறதா? உன் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனது 1/2 நூற்றாண்டுகளுக்குள்ளே. தமிழர் நாட்டில், தமிழர் ஏட்டில், தமிழர் நாக்கில் தமிழ் இல்லை. பேச வராது, எவனுக்கும் பேச. நீ மீறி நல்ல தமிழிலே பேசினால் அவன் கேட்பான், நீ நாம் தமிழர் கட்சியான்னு கேட்பான். சரி, அண்ணன் சொல்றதுக்காக நீ சோதிச்சவனா பாரு.
இப்போ வழி கேட்குறாங்கன்னா வழி, ஐயா நீங்கள் நேராக செல்லுங்க, இடதுபுறம் திரும்புங்க, அங்கே ஒரு கோயில் வரும், அந்த கோயிலிருந்து அப்படி வலதுபுறம் திரும்புங்க, நேராக போங்க, அங்கே அந்த நீங்கள் கேட்குற முகவரி வருதுன்னு சொல்லு. நீ சீமாங்கச்சியில் இருக்கு என்னப்பா கேட்குறாங்க ஏன் உன் மொழி உன் அடையா. சீனால இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். சீனால கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். ஆனால் நான் ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவத்தை, ஆண்டனி பிரிட்டோ சேவியர் தான் பேர் வச்சிருக்கேன். ஏன் இஸ்லாத்தை தூய தமிழில் ஏற்க முடியாது? எங்கள் அப்பா மனைவி முஸ்தபா தன் மகனுக்கு செம்மல் என்றும் அது பேர் வைக்கலையா? செம்மொழி என்றும் பேர் வைக்கலையா? இப்போ நான் வைக்கல, என் பிள்ளைங்களுக்குலாம் யூசுப்பு, எல்லாரும் யூசுப்பு, தமிழன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், தட்சாரி வரால அவனுக்கு தெரியுது படிச்சுன்னு. ஹசானா அருள்மொழி ஹசானா, ஹுசேன் தமிழ் மகன் ஹுசேன், என் தம்பி அபு மகனுக்கு நான் பேர் வைக்கலையா? முகம்மது, செம்மல் முகம்மது, தமிழன் நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். என் மகன் வளர்ந்து சொல்லுவான், எங்கள் பெரிய பார்த்துருக்காப்புல என்ன செம்மல் முழு பேர் செம்மல் முகம்மது, தெரியுது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். இதுதான் என்ன அடையாளம்? எங்கே தொலைச்சிருக்க பாரு நீ. உனக்கு மாத்திரையிலிருந்து ஆரம்பிச்சாண்டா, அனால்ஜின் நோவால்ஜின் அதெல்லாம் டீ காஃபி எல்லாம் தமிழில் தானே. நேரம் என்னன்னு எவனால கேட்குறானா? டைம் ப்ளீஸ், டைம் என்ன? அப்போ ஒரு அரை விடணும்டா, செவலச்சே கட்டிக்கணும்டா, செவலச்சே தரை. உன் தாய்மொழியை கொன்று புதைத்தார்கள் திட்டமிட்டு. மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் தமிழ் பேரின மக்களை வெளியேற்றினார்கள். அதற்கு வாய்ப்பாக வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினார். இங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலமல்ல. என்னுடன் பிறந்தவனே, வரலாற்று பேராவணம் என்பதை நீ மறந்துவிடக் கொள். 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே இது பதிவாகி இருக்கிறது. எல்லா கோயில் மதித்துவத்திலும் உன் வரலாற்று பேராவணம் பொறித்து வைக்கப்பட்டது. அவ்வளவே அடிச்சு உன்கிட்ட பக்கத்தில் உட்காந்தே பேசினா, உன் மொழி ஐயோ தமிழ்ல என்ன இருக்கு, படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, பிச்சை கூட லாய்க்கு நீ நம்பிட்டு. தமிழ் அறிவியல் மொழியை நான் நம்பினேன். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி என்னடா நீ படிச்சிருக்க? பொழிப்புரை இல்லாம திருக்குறள் படிச்சு சொல்லிடா பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, மணிமேகலை, சிவசிந்தம் சொல்லி பார்ப்போம். அங்க ஒருத்த வந்தான். எல்லாத்துக்கும் பொழிப்புரை தேவைப்படுகிறது. கற்றறிந்த ஆண்டோர்கள் சார்ந்தோர்களே பொழிப்புரை நூல் எடுத்து விடுகிறீர்கள். என்ன அர்த்தம்னு தெரியல. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பாடை அது ஒருத்தி. என்ன மருங்கு வண்டு சிறந்த என்ன கோப்பன்னு புரியலையே. ஒவ்வொன்றுக்கும் பொருள் தேடிட்டு இருக்க வேண்டியது. ஒருத்த வந்தான், நேரடியாக மக்கள் மொழியில பண்ண பொழிப்புரை தேவையில்லை. நேரடியா அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை பாடினான். உரை நடையே சந்தத்தை வச்சு பாடிட்டான். அன்னையிலிருந்து தமிழ் வேற வடிவத்துக்கு திரும்பிட்டு, என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ அன்றைக்கு இந்த இனம் எழும்டா, விடுதலை அடைந்த. உன் உள்ளத்தில் எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு எப்படி அறிவாகும்? பிளாடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியாயிருந்த நாட்டில் எல்லா மொழியும் படிப்போம். நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழ் படிப்போம். எங்கள் இனம் வாழ. மொழி என் முகம், என் முகவரி, என் கலை, என் இலக்கியம், என் அடையாளம், என் வரலாறு, என் அரசியல், என் உயிரடா என்று என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு வரமடா உனக்கு உணர்வு, மானம், வீரம், ரோசம் எல்லாம் வரும். நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்டில் போட்டு நிறுத்திக்கலாம். வைத்தியக்காரன், வைத்தியக்காரன்.
நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதாங்க தருதல கூட்டமே. தலைவன் எவன்? இவன் தலைவனடா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்பு, வேற என்ன பேசுவ நீ? திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கிய யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பையன் எங்களை திறன் நிதி திருடங்கள்னா அயோக்கிய பையன். நான்சென்ஸ் தம்பி. ஆட்டம் மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்டம் என்னன்னா நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும். சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார். ஒரு பொய் சொல்றார். திரள் நிதி நம்மளோட மக்கள் இயக்க மக்கள்கிட்ட இருந்தாண்டா வர முடியும். நீ வாக்கு என்ன நீயே வாடா குடிக்கிட்ட? மக்கள்கிட்ட தான்டா கேட்ட. நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிற்கணும். கட்சி காசுல ஒரு தேடி நடந்த மாட்டோம்டா நாங்க. திறன் நிதி காசுல கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து விட்டாடா வந்து பென்ஸ் கார் வாங்கிட்டார். சீமான் பென்ஸ் கார் லைட் வாங்கி லைட். எங்க அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, சோனா போய் போட்டு தேஞ்ச ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படிதான்டா பேசிருந்தான். 7 லட்சம் மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் எங்களோட சும்மா உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரங்க. அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு, நாங்க வேணாம்னு வச்சுக்கோண்டா, அதெல்லாம் வேணாங்க எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த காரில் வந்து வண்டியில் வந்தாப்புல வந்துட்டு அவர் திடீர்னு மாமா இவ்வளோ தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா அவராக காசை கட்டி வாங்கிட்டு வந்து இது பண்ணாப்புல பொறுக்கல. இப்போ நான் சொந்தமாக விண்ணூர்தி வாங்கி ஓட்டேன்னா என்னடா பண்ணுறீங்க? ஏய் வைத்தியக்காரங்க செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், அதான் என்ன கேட்டேன் தம்பி, டேய் நம்ம செய்கிறது அவங்களுக்கு எதை பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலாக இருக்காடா, அதே பேச. இப்போ நம்ம என்ன பயிற்சி கூடத்தில் ஒரு உடையை போட்டு பயிற்சி எடுக்கும்போது காலத்துக்கு இப்படி வச்சா பாருங்க, இந்த உடையை பார்த்தீங்களா, பேசுவது தற்சார்பு ஆனால் போடுது இங்கே தயாரிச்சதாண்டா பைத்தியக்காரன். அவன் என்ன துறைக்கு சொன்னேன். அப்போ நம்ம ஒன்று சொல்லிக்கினேன், கோணி சாக்கில் ஒரு டவுசரை அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்களாம் கோமணம் கட்டிட்டு அலையாமல் எது இப்படிலாம் போட்டுருங்க. டேய் உங்களை எல்லாம் வர டேய் இருங்கண்ணா தம்பி, கொள்ள வெளியில் இருப்போம் பார்த்துருக்கு பேசவே ஆரம்பிக்கல. எதிர்க்கிறார் எதிர்க்கட்டே எதிர்க்கலடா, களத்துக்கே நாங்கள் வரலடா. வந்தா என்னடா அவங்க சில கேள்விகள் கேட்கிறோம். சில கேள்விகள் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை என்பது எப்படிப்பட்டது? உலகத்தில் எந்த இனத்திற்கும் எங்கள் தலைவனை போல தலைவன் வாச்சிருக்கோம். தம்பி வெற்றிச்சரன் சொன்ன 3 தலைமுறை தன் இன விடுதலைக்கு களத்திலே நின்றவன் உலக வரலாற்றிலே எங்கள் தலைவன். அவன் நின்றான்.
அவன் மகன் என்றான், மகள் நின்றான். அவன் உயிர் துணையாக என் அண்ணி மதிவதனியும் நின்றான். இறுதி கட்டத்தில் தன் தாயும் தந்தையும் களத்திலே கொண்டு நிறுத்தினான், தன்னோடு வைத்திருந்தான். 3 தலைமுறை, 3 தலைமுறையும் தன் இன விடுதலைக்கு பலியானது உலக வரலாற்றிலே என் உயிர் தலைவன் பிரபாகரனும் அவன் குடும்பம். எத்தனை பெருமையிடா, சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய வரலாறு. அவன் பிரபாகரன் என்பது பெயர் சொல்லல்ல, அவனே ஒரு பேரினத்தின் வரலாறு. அவன் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவமாகவே வாழ்ந்தவன், கற்பித்தவன் அல்ல, வாழ்ந்தவன். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இது பன்னெடுங்காலமாக எம் இன முன்னோர்கள் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தந்து, உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? ஏன்? உயிர் என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு, உரிமை இழப்பு ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது எமது உரிமை. மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு மடிவது மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இதான் மான தமிழனின் கோட்பாடு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடினா புரட்சி பாவலன். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். அன்பே அவரது மொழியாம், அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். அமிழ்தம்னு ஏன் சொல்றான்? இவனும் சொல்றான் தமிழுக்கு அமுதென்று பேர், அமுதுக்கும் அமுதென்று பேர். ஆனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக்கொண்டே நீ போனால் அது தமிழ் 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 என்று கேட்டு, தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக்கொண்டே போனால் அது அமிழ் அமிழ் தமிழ் தமிழ் என்று கேட்டு. அதனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அதோட நிறுத்திட்டான். ஒருத்தன் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் நம் உயிர் தலைவன் பிரபாகரன். என்ன பெருமையா அவனுக்கு இல்லை? யார் தமிழன் பெருமைக்குரியவன்? காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் நம் புரட்சி பாவலன். நீ யாராய்? தமிழன். நான் தமிழன், நீ தமிழன். அந்த திமிரும் நிமிர்வும் வந்து விட்டால் நம்மளை ஒரு வய வீழ்த்த முடியாது. ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம்? வேட்பாளர் இவன் படிச்சிருக்கானா? யாரு இவரா? இவரா ஒரு எம்எல்ஏ? அவருக்கே தெரியல. இவர் சீட்டு கொடுத்தோமா, ஜெயிச்சாரா, மந்திரியாக என்ன செய்யறது? ஏதோ நாய் திட்டு போய் கடிச்சு விடாம